வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா முருகன் கார்த்தியோட காரில் டிக்கியில் இருக்காவ அவரை கடத்திட்டு போகிறாங்க. சிவனாண்டி இழுத்துட்டு போய் ஒரு குடோனில் கெட்டி வச்சுக்கிட்டு நம்ம சந்திராவுக்கு சிவனாண்டி கால் பண்ணுறாங்க. இந்த பாரு சந்திரா, முருகனை நாங்கள் பிடிச்சாச்சு, இப்போ குடோனில் தான் இருக்கிறான். ஆனால் அவன் அங்கே உண்மை சொல்ல முடியாது, அது இல்லை விஷயம். நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதான் மருது ரேவதி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தி மேலே அந்த பழி விழணும், முருகனை போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாரு. சிவனாண்டி கிட்ட சொல்லுறாங்க நம்ம சந்திரகலா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முருகனை கொலை பண்ணிட்டு அந்த பழியை நம்ம கார்த்தி மேலே போடுறதுக்காக அந்த கார்த்தியோட சட்டையும் சிவனாண்டி அதில் போடலாம் அப்படின்னு ஸ்கெட்சி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முருகன் இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கார்த்தி முருகனை கொல்ல துணிஞ்ச அந்த சிவனாண்டியை வேட்டையாடி காப்பாற்றிறாங்க. முருகனை காப்பாற்றிட்டு நம்ம மருது தான் ரெட்டு அப்படின்னு உண்மையை நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சொல்ல வச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிறாங்க. நம்ம கார்த்தி ரேவதி கழுத்தில் தாலி கெட்டுறாங்க. கார்த்தியும் ரேவதியும் சேராங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ரேவதி கையில் இருக்க தீக்காயத்துக்கு மருந்து இல்லை. நம்ம கார்த்தி பார்க்குறாங்க, இதுக்கு ஒரே வழி அப்படின்னு அந்த இடத்துல தேங்கெண்ணெய் மஞ்சள் இதெல்லாம் வச்சு ரேவதிக்கு பூசி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாங்க தெரியும், இது உங்களுக்கு கொஞ்சம் வலியை குறைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பூசி விட்றாங்க. நம்ம கார்த்தி, என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க மாமா, உங்களுக்கு சொன்னால் என்ன, உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன், உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னுலாம் என்கிட்ட சொல்லுங்க மாமா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் காவல் இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளோ அக்கறை இருந்தால் நீங்கள் என்ன இவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்து பார்க்குறிய, அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வரணுமே அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி எதிர்பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி, எப்படினாலும் நான் தான் தாலி கட்ட போகிறேன், அதுதான் நடக்க போகுது. இப்போ அந்த முருகன் வர சொன்ன இடத்துக்கும் போய் பார்த்தாச்சு, ஆளை காணோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. முருகனை கண்டிப்பாக இந்த சிவனாண்டிய முத்துவேலன் தான் எங்கேயோ கடத்தி வச்சுருக்காங்க. இப்போ சிவனாண்டி ஃபோனு எங்கே இருக்குது அப்படின்னு அந்த இதை கண்டுபிடிச்சாலே சிவனாண்டி இருக்க இடத்துல தான் முருகன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி கெஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்க. முருகனை அந்த குடோனில் கார்த்தி இருக்க கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக சிவனாண்டி அடைச்சி கெட்டி வச்சுக்கிட்டு காவல் இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த முருகனை கொன்னுக்கிட்டு அந்த பழியை தூக்கி கார்த்தி மேலே போட்டுறணும் அப்படின்னு கார்த்தியோட ட்ரெஸ்ஸையும் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, இந்த கல்யாணம் நடக்கிற நேரம் நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், நான் அதுக்குள்ளே வந்துடுவேம்மா ரேவதி, நீ இங்கே இருந்துக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. சாமுண்டேஸ்வரி, இந்த பொம்பளை பொறுக்கி உனக்கு ரேவதிக்கு கழுத்தில் தாலி கட்டி மாப்பிள்ளையாகும். ஆனால் ரேவதிக்கு மாப்பிள்ளை அந்த கார்த்தி போலீஸில் அந்த முருகனை கொன்ன குற்றத்துக்காக கம்பி என்ன போகிறான், அவனுக்கு மேலே அந்த பழியை தூக்கி போட எவ்வளோ பெரிய ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்கோம். இனி உன்னை வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகும் சாமுண்டேஸ்வரி. நீ ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அனாதையாக நின்றுக்கிட்டு அந்த சொத்து எல்லாமே நான் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். அதுக்காக தாண்டி உன் கூட இருந்தே பறிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சந்திராவை மனசுக்குள்ளே திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரோஹிணி, கடவுளே, இன்னும் ஏதாவது நடந்து கண்டிப்பாக கார்த்தியும் ரேவதியன் தான் சேரணும், இந்த மருதுவை ஓரங்கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல ரோஹிணி நினைக்கிறாங்க. எனக்கு ரேவதிக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அவளோட கணவர் தாலி கட்டுவார் அப்படின்னு அவள் நம்புகிறா, அவள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தியும் சிவனாண்டி இடத்த கண்டுபிடிச்சி முருகனை கட்டி வைக்க பார்த்துறாங்க. அது ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா முருகன் சொல்லுறாங்க, என்னை இங்கேருந்து காப்பாற்றிருங்க, சிவனாண்டி முத்துவேல் தான் இப்போ கட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே சிவனாண்டிய முத்துவேலும் வராங்க. டே, இவனை கொல்லுக்கிட்டு அந்த படியை ஓமையில் போடலாம் நீ நின்னோம், ஆனால் நீ எப்படி மூக்கில் வெறுத்ததுக்கனங்க மோப்பம் பிடிச்சி இங்கே நிற்கிற, இவனை காப்பாற்றிடலான்னு பார்த்தியா, அது நடக்காது. இந்த
பாருடா பாருடா அப்படின்னு வந்து முருகனை அடிக்க கையை ஓங்குறாங்க. நம்ம சிவனாண்டியின் தொலியை உரிக்கிறாங்க. நம்ம கார்த்தி வேட்டையாடுறாங்கன்னு சொல்லலாம். முத்துவேலையும் சிவனாண்டியும் அடித்து முருகனை மீட்கிறாங்க. வா இப்போவே வந்து ஒன்னால தான் உண்மையை சொல்லி அந்த மருது கல்யாணத்தை தடுத்து நிற்பாட்ட முடியும். மருது தான் ரெட்டு அப்படின்னு வந்து நீ எல்லார் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம முருகனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல வேலை சார் நீங்கள் காப்பாற்றலைன்னா இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் என்னை கொன்று உங்கள் மேலே பழியை தூக்கி போடுறதுக்கு நின்னாங்க. நல்ல வேலை நீங்கள் மீட்டுட்டீங்க என்ன அப்படின்னு வந்து சொன்னார். நீ இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மண்டபத்தில் கூட்டிக்கிட்டு அப்போ தான் இங்கே மாப்பிள்ளை கோலத்தில் நம்ம மருது வந்து ரெடியாக இருக்காரு. நம்ம ரேவதியும் வந்து ரெடியாகிறாங்க. என்ன ரேவதி இது இந்த மருது கேடு கட்டவே நீ தெரிஞ்சு அவன் கழுத்தில் தாலி கட்ட துணிஞ்ச மாதிரி நிற்கிறியே அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருது மாப்பிள்ளை கோலத்தில் மணமேடையில் வந்து இருந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதி வர போகிறாங்க அப்படின்னு இருக்க சமயத்தில் தான் நம்ம மாப்பிள்ளையாக இருக்க மருது பார்த்து அதிகாரிகளும் கூட இழுத்துட்டு வராங்க. நம்ம கார்த்தி டேய் எலும்புடா அப்படின்னு வந்து மணமேடையில் இருக்க மருதுவை பார்த்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து திடுத்துப்படி பார்க்குறாங்க. எதுக்காக ஏன் மாப்பிள்ளையை எலும்பு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. உன் பொண்ணுக்கு பார்த்து வச்சுருக்கீங்க மாப்பிள்ளைக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு உங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். இவன் ஒரு கிரிமினல் குற்றவாளி. ஏன்னா இவன் பெண்களை அபாசமாக வீடியோ எடுத்து போட அந்த குரூப்போட தலைவன் ரெட்டு இவன் தான். என்ன ரெட்டு இவனா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் நம்ம சாமுண்டேஸ்வரி நிற்கிறாங்க. முருகன் வந்து காட்டி கொடுக்குறாங்க. இவர் தான் மருது தான் ரெட்டு அப்படின்னு வந்து அதிகாரிக தொலியை உரிக்கிறதுக்கு இழுத்துட்டு போகிறாங்க மருதுவை. இந்த சைடு பார்த்தோன்னா சாக்காவி நிற்கிறாங்க. நம்ம ரேவதிக்கு நம்ம கல்யாணம் நின்று போச்சு. நம்ம நினச்சது நடந்துச்சு. இப்போ என் கழுத்தில் லெட்டரில் போட்ட பார்த்து எங்கள் அத்தை பையன் ராஜ சேதுபதியோட பேரை எங்கள் தாத்தாவோட பேரை என் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட குசி. நம்ம ராஜராஜா ஓடி வராங்க. சாமுண்டேஸ்வரி நீ உன் பொண்ணுக்கு பாலுங்கலத்தில் தள்ளி விட பார்த்தியே சாமுண்டேஸ்வரி. நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு புத்தி தான் தெரிஞ்சு போச்சு. அவனை இப்போ இழுத்துட்டு போகிறாங்களே. நீ இப்போ உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாரா. கவலைப்படாதுங்க அப்பா, நான் நினச்சது தான் நடந்திருக்கு. இப்போ என் கழுத்தில் என் மாமா வந்து கார்த்தி மாமா தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி வந்து அதிரடியாக வந்து மாப்பிள்ளை கோலத்துக்கு வந்து வராங்க. நம்ம ரேவதியின் கையை பிடிக்கிறாங்க, தாலியை கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி பேரஞ்சிருக்கணங்க நிற்கிறாங்க. நம்ம போட்ட கணக்கு தப்பு கணக்காயிடுச்சு. இந்த மருது நல்லவன் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு கேடு கெட்டவனாக இருந்து என்னவே ஏமாற்றிருக்கான். உண்ட வீட்டுக்கு இவ்வளோ நாளும் இருண்டகம் பண்ணிட்டு இருக்க பாவியவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து அம்மா என்னையும் என் கணவரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வந்து அட்சதை வந்து நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து தூவுறாங்க. என்னத்த நீங்கள் தோத்துட்டீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, இது வந்து நான் கண்டிப்பாக ரேவதியின் புருஷன்தான். என்னையும் எங்கள் உறவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.